இனிய சொற்கள். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்ட நீதிபதியாக 24 வயதுடைய ஸ்ருதி என்ற பெண் பொறுப்பேற்கும்படியாய் அந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு செல்லுகிற வழியிலே டீ விற்றுக் கொண்டிருந்த ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தாராம். அந்த நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருந்த குமாஸ்தாக்களும் வழக்கறிஞர்களும் ஊழியர்களும் வெளியே வந்து, அம்மா நீங்கள் உள்ளே வாருங்கள், இன்று முதல் நீங்கள் தான் நீதிபதி என்று சொல்லி அழைத்த பொழுது அவர் சொன்னாராம், உங்களுக்குத்தான் நான் நீதிபதி. இந்த பதவி கிடைப்பதற்கு டீ விற்றுக் கொண்டிருக்கும் இவர்தான் என் தகப்பன், இவர்தானே முழுமுதற் காரணம். எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்று சொன்னாராம். நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசித்தோமே, இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரமும் உடலுக்கு நலம் தருபவையாய் அது இருக்கிறது என்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அந்த நீதிபதியுடைய தகப்பனார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார். தன் தகப்பன் சாதாரண ஒரு பணி செய்கிறார் என ஒதுக்கி விடாதபடி அந்த தகப்பனை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோமே. என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, நீதிமொழிகள் 20:20 எழுதப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்பதாக. தன் தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் அவனுடைய விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும் என்பதாய் நீங்களும் நானும் வாசிக்கிறோமே. 19:26 சொல்கிறது, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகனாய் வேதம் பதிவு செய்கிறது அல்லவா? என்ன ஒரு கொடுமையான காரியம் பாருங்கள். 30:17 சொல்லுகிறது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்பதாக. என்ன ஒரு எச்சரிப்பான ஒரு வசனம். இந்த வசனங்களை எல்லாம் அறிந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பலர் பெற்றோரை நடுத்தெருவில் விட்டு விடுகிறார்களே, தவிக்க விட்டு விடுகிறார்களே, தன்னுடைய நிலையை மறந்து விடுகிறார்களே. எத்தனை உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு எத்தனை அர்ப்பணிப்பு, எத்தனை தியாகம், எத்தனை விதமான சூழ்நிலை. அவைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் சமாளித்து தன்னுடைய பிள்ளை என்ற ஒரே நோக்கத்தோடு கூட வாழ்ந்த இந்த பெற்றோரை கனப்படுத்துகிற இருதயம் இன்றைய சமுதாயத்திடம் இல்லாமல் போய்விடுகிறதே. என் அன்பு உள்ளங்களே, இனிய சொற்கள் பேசுகிறவர்களாய், நல்ல காரியங்களை அவர்களுக்கு செய்கிறவர்களாய் இன்றைக்கு வாழும்படியாய் ஆண்டவர் தருகிற அழைப்பை ஏற்றுக்கொள்ளுவோமா? அந்த நல்ல ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலே ஒரு விசை ஒப்புக் கொடுப்போம்.